ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இன்றைக்கி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போனாவே எல்லாருமே இந்த கார்ட்டூன் ஃபோட்டோஸ் தான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சட்டப்படி, அதாவது ரொம்பவுமே அழகாக வந்து இந்த கார்ட்டூன் இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் பார்க்குறாங்க இதை. ஸோ அவங்களுமே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. பட் எல்லாருக்குமே இது வந்து எப்படி சரியாக வந்து இந்த க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியலை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கார்ட்டூன் இமேஜஸை வந்து எப்படி சரியாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த கார்ட்டூன் இமேஜை வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் க்ரியேட் பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் வந்து ChatGPT ஆப் வந்து இருக்கணும். ஸோ அந்த ChatGPT ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிடுங்க. அதோட வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடி கொடுத்து லொக் ஆகி இருக்கணும். ஸோ அப்படி ஜிமெயில் ஐடி கொடுத்து லொக் ஆகியிருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, லொக் ஆகிட்டு இதில் வந்து ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சூஸ் பண்ணி எந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து கார்ட்டூனாக க்ரியேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யணும்னா, இதில் டைப் பண்ணணும், ப்ளீஸ் க்ரியேட் கார்ட்டூன் மோட் அப்படின்றது. ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜெனரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ க்ரியேட்டிங் இமேஜ் மேக் டேக் அ மூமெண்ட் அப்படின்னு காட்டிட்டு இந்த மாதிரி தான் லோட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் லோட் ஆகி முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணியே ஆகணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இமேஜ் க்ரியேட்டட் அப்படின்னு காட்டிட்டு நீங்கள் கொடுத்த ஃபோட்டோ வந்து இப்போ கார்ட்டூன் இமேஜாக வந்து கன்வெர்ட் ஆகிருச்சு. ஸோ நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, உங்களால் இந்த ஃபோட்டோவை வந்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் கேலரிக்கு வந்து சேவ் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்களுமே வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே இந்த இமேஜஸ் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, ஒர்க் அவுட் ஆகுச்சான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அதோடு வந்து ChatGPTயில் ஃப்ரீயாக நமக்கு கொடுத்துருக்கனால நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் வந்து நம்மளால் ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.